கர்த்தரை அசட்டை பண்ணுகிற மக்கள் அதிகமா நிறைய பேர். அந்த பணம் வந்த உடனே சபையும் தெரியல, பாஸ்டரும் தெரியல, ஊழியரும் தெரியல, ஆண்டவரும் தெரியல. அது உள்ள வரும்போது ஒரு பெரிய பெருமையின் ஆவி. இந்த காலத்துல அவருக்கு சைக்கிள் கூட இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு வாகனம் வாங்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வாகனம் நிறுத்த எனக்கு இடம் இல்லை, அதனாலதான் இன்னொரு சபைக்கு நான் போறேன். வாகனம் நிறுத்த இடம் இருக்கிற சபையாய் தேடி போகிறார். ஜெபித்தவர் இவர், அழுதவர் இவர், கணர் விட்டது ஊழியக்காரர். இன்னைக்கு வசதி வந்த உடனே வாகனம் நிறுத்துகிற ஒரு சபையை நோக்கி போகிறார். கவனிகள், அவனுக்கு பேர் துன்மார்க்கன். நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வசனம் போட்டுக்குது தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால். அதனால ஆண்டர் கொடுத்தான்னு சொல்ல முடியும். ஆண்டர் கொடுத்தா துதிப்பான். ஆண்டர் கொடுத்தா துதிப்பான். பிசாசு கொடுத்தா அவன் தேவனை அசட்டை பண்ணுவான். வசனம் போட்டது அவன் பெருமை பாராட்டி. இதை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, பெருமை பாராட்டு ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவன் தந்தது. இந்த வாழ்வு அவர் தந்தது, இந்த மேன்மை அவர் தந்தது, இந்த வசதி அவர் தந்தது, இந்த உயர்வு அவர் தந்தது, இந்த அறிவு அவர் தந்தது, இந்த வரங்கள் அவர் தந்தது. மேன்மை பாராட்டி அடுத்த வார்த்தை, பொருளை அபகரித்து தன்னைத்தானே கத்தை அசட்டை பண்ணுகிறார். இந்த வாழ்க்கை அன்பானவர்களே, இது தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை. ஒரு நாளுக்கு இந்த செய்தியை நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு 4 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த செய்தியை அந்த 3ஆக நான் பிரிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, the complaining about the bread. சாப்பாடு 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 சாப்பாடு. இது நியமன் காலத்தில் வந்தது. முறுமுறுத்தார்கள். நாங்கள் சாப்பாடு விலைக்கு வாங்கினோம், பணம். இரண்டாவதாக கம்ப்ளைண்ட் about the bread. இரண்டாவதாக கம்ப்ளைண்ட் about the burden. தங்கள் பாரத்தை குறித்த ஒரு குற்றச்சாட்டு. அன்பானவர்களே, ஒரு பாரம் சுமக்கிறவர் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன். இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும், என்னாகமம் 10-25 வரைக்கும் ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் தி பர்டன். அப்படி இருந்தோம், இப்படி இந்த பாரம் அந்த பாரம். அன்பானவர்களே, உங்கள் நாவலை சொல் புறமாவதற்கு முன்னமே உங்கள் தேவையை அறிந்த கர்த்தர் அவர். He knows your burden. உடைய குடும்ப பாரம், உடைய பொருளாதார பாரம், உடைய வாழ்வின் பாரம். ஏனென்றால் அவருக்கு மனிதனுக்கு மொழி தெரியும், அவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். He knows your burden. எனவேதான் திருமறை சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால். உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் அவர். எனவே கவலை எல்லாம். 3வது, complaining about the blessing.